ராமதாஸ் அவர்கள் வந்து பேரெளிச்சியாக வந்தாங்க. கூட்டணி வைக்கும்போது மாறி மாறி போகும்போது நிலைப்பாடு இல்லாமல் ஒரு தடவை இங்கே ஒரு தடவை இங்கே போகும்போது முதல்ல பெற்ற வாக்கு விழுக்காடு சரியாக தொடங்கிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வைகோ அண்ணன், அப்புறம் எங்கள் அண்ணன் திருமா, அப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அரசியல் விடுதலை பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருது. கொஞ்ச நாள் கழித்தவொடனே அந்த தோல்வியை கடந்து அந்த தோல்வியை தாங்கி கொள்ள முடியாமல் திருப்பி போய் எந்த கட்சி ஆட்சியை எதிர்த்து நம்ம கட்சியை ஆரம்பித்தோமோ அதே கட்சி ஆட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு செய்யும்போது அது வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எதை நினச்சி வந்தோமோ என்னிடத்தில் என்ன அறிவுறுத்துகிறாங்கன்னா, இப்படி போனால் கட்சியை எப்படி காப்பாற்றுறதுங்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது, கட்சியை காப்பாற்றுறதே லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பித்தோங்கிற கேள்வி எழுது. இப்போ எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி தம்பி விஜய் கூடவாது சேர்ந்துருக்கலாம். அதை முடிவெடுத்துருக்க வேண்டியது என் தம்பி தான். ஏன்னா நான் தான் அவருக்கு முன்னவன். உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பின்னாடி தான் அவர் வர்றார் அரசியல். அப்படிங்கும்போது நான் ஒரு கோட்பாட்டை வச்சு ஒரு கொள்கையை வச்சு இப்போ 2 பேருமே திரையிலிருந்து வந்தோங்கிறீங்க. நான் சிறையிலிருந்து 1.5 ஆண்டு சிறையிலிருந்து வந்தேன். நான் வந்து ரசிகர்களை சந்திக்கலை, நான் என் மக்களை சந்தித்தேன். ஒரு இனப்படுகொலை இனத்தின் பேரழிவில் பிறந்த மகன் நான். அந்த வலி எனக்கு அதிகம். இப்போ இதில் என்ன வருதுன்னா, வரும்போது என்னோட பேசிகிட்டு இருக்கும்போது என் தம்பி அந்த நிலைப்பாட்டில் இல்லை, திடீர்னு மறுபடி ஐயா ஈவேராவை கொள்கை தலைவர்ன்ட்டார். இப்போ மறுபடியும் ஒரு வந்துடுச்சு. திருப்பி அவர் அப்படியே